நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் நாங்கள் கேட்க போகிற வார்த்தைகளுக்கு நன்றி. அப்பாவுடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திலே நீங்க எங்களை நடத்தும்படியாக கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் முற்றுமாய் கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் எடுத்து வாசிக்கலாம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அல்லேலூயா. இங்க நாம் பார்க்கும் பொழுது தேசத்தின் மேல் ஒரு வறட்சி, தேசத்தின் மேல் ஒரு பஞ்சம், தேசத்திலே மழை இல்லாத ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. யாரின் நாட்களே என்று பார்க்கும் பொழுது எலியாவின் நாட்களிலே. இங்கே எலியாவின் நாட்களிலே இந்த காரியம் உண்டாகிறதுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எலியாவின் இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு சொன்னா 17ஆம் அதிகாரத்துல அந்த 1ஆம் வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்க பார்க்கும் பொழுது எலியாவுடைய இன்ட்ரடக்ஷனே என்னன்னு சொன்னா, கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்று இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன் என்றார். இந்த வார்த்தையை எலியா சொல்லும் பொழுது எதற்காக கர்த்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையை அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அனுமதித்தார் என்று சொன்னால், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நிலம் உயர, இது மாதிரி ஒரு வசனம் இருக்கு இல்லையா? வசனம் இல்லை, இது ஒரு வார்த்தை. அந்த எப்படின்னு சொன்னா, அந்த கோன் உயர குடி உயரும் என்று சொல்லி அதனுடைய அந்த வார்த்தையுடைய முடிவு வரும். அப்போ ஏன்னா கோன் என்று சொன்னால் ராஜா, ராஜா நல்ல ஒரு ஆட்சி செய்வாரானால் அந்த குடி எப்படி இருக்குமா? அந்த ஜனங்கள் அவர்கள் உயர்த்தப்பட்டிருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலே மழை பெய்யும், அந்த தேசம் செழிப்பாயிருக்கும். இங்கே ஆண்டவர் தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி 3.5 வருஷம் ஏன் மழை பெய்யாதிருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் கட்டளையிட்டார் என்று சொன்னால், அந்த ஆகாப் என்ற ஒரு ராஜாவுடைய செயல்பாடு, அவனுடைய அந்த செயல்பாடு நிமித்தமாய் ஆண்டவர் என்ன செய்தார்? அந்த தேசத்துக்கு மழை பெய்யாதிருக்கும் சொன்னார். தேசத்துக்கு ஆதாரம் மழை இல்லையா? அந்த மழை இல்லைன்னா தேசம் என்ன பண்ணும்? அதனுடைய விளைச்சலை கொடுக்காது, வறண்டு போகும், அநேக நன்மைகள் என்ன செய்யும்? தடைப்பட்டு போகும். அப்ப இந்த ஆகாப் என்ற ஒரு ராஜாவின் செயல்பாட்டு நிமித்தமாய் கர்த்தர் என்ன செய்தார்? அந்த தேசத்தையே அன்றோடு சபிக்கிறார். இன்றைக்கு நாம் எதற்காக நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்கிறோம்? எதற்காக ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம்? எதற்காக நமக்கு நம்மை ஆளுகிறவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் தெரிந்து கொண்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம் என்று சொன்னால், ஏனென்றால் அந்த கோன் உயர்ந்தால்தான் அந்த குடி உயரும். கோன் அந்த ராஜாவுடைய இருதயம் நல்ல ஒரு இருதயமாய், ஜனங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இருதயமாய் இருந்தாதான் அந்த தேசத்தின் குடிகள் எப்படியா இருப்பாங்க? உயர்ந்திருப்பார்கள். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது இந்த தேசத்திலே ஏன் மழை பெய்யவில்லை என்று சொன்னால், அந்த ராஜா, அதை ஆண்ட அந்த ஆகாப் என்ற ராஜாவின் செயல்பாடுகள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு செயல்பாடு, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு ஆட்சியை அவன் செய்தபடினாலே அந்த தேசத்துல என்ன பெய்யல? மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. வெயில் அடிச்சாலும் அந்த காலத்துல ஒரு மழையை கர்த்தர் கட்டளையிடுகிறார் இல்லையா? அது நம்மால மாத்திரம் இல்ல, அது ஆளுகிறவர்களையும் பொறுத்து என்ன பண்ணுது? இருக்கிறது இல்லையா? அப்போ இந்த காலங்களிலே ஏன் அங்கே மழை பெய்யவில்லை? மழை பெய்ய வேண்டிய காலகட்டத்தில் அங்கே பெய்யலைன்னா அந்த ராஜாவாகி ஆகாப். அப்போ கர்த்தர் என்ன செய்கிறார்? தன்னுடைய தீர்க்கதரிசியை அனுப்பி அவன் காலத்திலே பஞ்சம் வறட்சி உண்டாகும்படியா மழை பெய்யாது என்று சொல்லி கட்டளையிட்டு இருந்தார். அப்போ அந்த காலத்துல ஆண்டவர் ஆனாலும் தன்னுடைய தீர்க்கதரிசி என்ன பண்றாரு?
அவர் போஷிக்கிறார். அந்த எலியா என்ற தீர்க்கதரிசியை அவர் ஒரு விதவை வீட்டுக்கு அனுப்பி அங்க போஷிச்சு அதன் மூலமா அவளையும் கத்தனை பண்றாரு, ஆசீர்வதிக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை எந்த சூழ்நிலை அவர் போஷிக்கிறவராக இருக்கிறார். அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த சூழ்நிலையை மாறும்படியாக கர்த்தர் என்ன செய்கிறார், மறுபடியும் எலியாவை கொண்டே ஆண்டவர் பண்றாரு. அங்கே தேசத்துல மழை பெய்யும்படியாய் ஆண்டவர் கட்டளையிடுகிறார். அப்போ இங்கே நாம் பார்க்கும்பொழுது அந்த இந்த வசனத்தை நாம் அப்பதான் வாசிக்கிறோம். அநேக நாள் சென்று 3ஆம் வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்ப எந்த ஆகாபுக்கு முன்பாக இந்த எலியா போயிட்டு மழை பெய்யாதுன்னு சொன்னாரோ அதே ஆகாப் என்ற ராஜாவுக்கு முன்பாக போய் அவர் சொல்லுகிறார், தேவன் இந்த மழையை என்ன பண்ண போற, கட்டளையிட போகிறார் என்று சொல்லி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பு என்று சொல்ற. அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனால் பஞ்சமும் வெண்ணி சமாரியாவிலே கொடிதாய் இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எலியா தன்னை ஆகாபுக்கு வெளிப்படுத்தும் பொழுது அந்த நேரத்தில் எப்படி இருந்தான், பஞ்சம் மிக கொடுமையான 3 வருஷமாய் தொடர்ந்து மழை இல்லை. இந்த காலத்தை நம்ம ஒரு நாள் சந்தித்திருக்கோம். ஞாபகம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக விவசாயிகளுடைய நிலமெல்லாம் வறண்டு போய், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இல்லையா, வறண்டு போய் விவசாயிகள்லாம் எலிக்கறியெல்லாம் சாப்பிட்டுருக்காங்க. ஞாபகம், கஞ்சி தொட்டியெல்லாம் வச்சாங்க இல்லையா. அந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாம் இருந்தது. ஆனால் கர்த்தர் கிருபையிலே இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலையை நாம் இந்த காலகட்டங்களை நாம் பார்க்கல, கர்த்தருடைய கிருபை. அதனால நாம பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம், 3 வருஷம் மழை இல்லை அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இப்படிப்பட்ட காலத்திலே தேசத்திலே பஞ்சம் கொடிதாய் இருந்த அந்த நாட்களிலே கர்த்தர் என்ன பண்ண, நீ போய் மறுபடியும் என்ன பண்ண, எலியாவுக்கு உன்னை காண்பு என்று சொல்லுகிறார். அப்ப அந்த நேரத்திலே போயிட்டு எந்த எலியா போயிட்டு ஆகாப் கிட்ட மழை பெய்யாது அப்படின்னு சொன்னாரோ அதே எலியா போயிட்டு இப்ப ஆகாப் முன்னாடி நின்று மழை போய் தன்னை வெளிப்படுத்தினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். அவனை கூட முதல்ல இவனை தான் கொண்டு போகணும். முன்னாலதான் வாய் வச்சு எந்த வாய் வச்சுட்டு சொன்னியோ தேசம் எப்படி இருக்கு, பஞ்சத்துல மோசமான ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ஆகாப் ராஜா எலியா மேல நிச்சயமாகவே அவர் பயங்கர கோபமா இருக்கிறார். பயங்கர கோபத்தோடு கூட காணப்படுகிறது. எலியா கையில மாட்டினா அவன் கண்டமாயிட்டான்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, பயங்கரமான ஒரு கோபத்துல தான் இருக்கிறார். இந்த நேரத்துல எலியா போய் நீ உன்னை காண்பி என்று சொல்லும் பொழுது இங்க 3ஆம் வசனத்துல வாசிமா, இங்கே பார்க்கும் பொழுது இப்ப ஆகாபுக்கு எலியாவை காண்பி, நீ போய் மறுபடியும் போய் அவன் முன்னாடி நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. ஒரு கிரிட்டிக்கலான சூழ்நிலை தான். இப்போ எந்த ஆண்டவர் பஞ்சம் உண்டாகும் போய் சொல்லுனாரு, அதே ஆண்டவர் போய் ஆகாப் முன்னாடி போய் நீ உன்னை வெளிப்படுத்தணும் போது அந்த ஆகாப் ராஜா இருக்கிற சூழ்நிலைக்கு எலியா போய் நிற்க முடியுமா? ஆனா கர்த்தர் சொல்றாரு. இந்த நேரத்துல தான் ஆகாப் என்ன செய்யறான்னு சொன்னால், அரண்மனை விசாரிப்புக்காரனாகிய ஒபதியா அரண்மனையில இருக்கக்கூடிய காரியங்களை மெயின்டெனன்ஸ் பண்றான். அவங்கிட்ட அவர் சொல்றாரு, நீ போயிட்டு என்ன பண்ண, அந்த ஒபதியா என்பவனை ஆகாப் என்ன பண்றாரு, பார்த்து பேசுகிறார். அப்போ இந்த ஒபதியா யார் என்று சொன்னால், இங்க நம்ம வசனத்துல பார்த்தோம், இந்த ஒபதியா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை அவன் என்ன பண்றான், விசாரிக்கிறவனா இருந்தான். கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுக்கு அவன் போஷிக்கிறவனாய் இருந்தான். அங்கே ஏசபேல், அவனுடைய ஆகாபுடைய மனைவியாகிய ஏசபேல், அவள் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் கொண்டு போடுகிற அந்த நாட்களிலே இந்த ஒபதியா அரண்மனை விசாரிப்புக்காரனா இருக்கக்கூடிய இந்த ஒபதியா கர்த்தருக்கு பயந்தவனாய் இருந்தபடினாலே அவன் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை 50 பேராக அவர்களை ஒளித்து வைத்து பாதுகாத்து அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து பராமரித்து வந்தவனாய் இருந்தான். இப்போ இந்த ஆகாப் என்ன செய்யணும், இந்த அரண்மனை
விசாரிப்புக்காரனாகிய உபதியாவை பார்த்து, நீ தேசத்தில் இருக்கிற வாசிமா தொடர்ந்து வாசிங்க. அகப்படுமா என்று பாரிட்டார். அப்படியே தேசத்தை சுற்றி பார்க்கும்படி அதை பகிர்ந்து கொண்டு ஆகாப் ஒரு வழியாயும் உபதியா வேறு வழியாயும் போனார்கள். உபதியா வழியில் போகும்போது எலியா அவனுக்கு எதிர்பட்டான். அவன் இவனை இன்னான் என்று அறிந்து முகமுத்திர விழுந்து, நீ ஏன் ஆண்டவனாகிய எலியா அல்லவா என்று கேட்டான். செய்தேன், உம்மை தேடும்படி என் ஆண்டவன் மனுஷரை அனுப்பாத ஜாதியும் ராஜ்யமும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தரின் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், நீர் இல்லை என்று அவர்கள் சொன்னபோது அவன் அந்த ராஜ்யத்தை அந்த ஜாதியையும் உம்மை காணவில்லை என்று சத்தியம் வாங்கி கொண்டார். இப்போதும் நீ போய் உன் ஆண்டவனுக்கு இதோ எலியா வந்திருக்கிறான் என்று நீ சொல்லுகிறீரே, நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடுவானே. உமது அடியானாகிய நான் சிறுவயது முதல் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன். இங்க பார்க்கும் பொழுது நாம் இந்த காரியத்தை வாசிக்கிறோம். என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்போ உபதியாவை கூப்பிட்டு ஆகாப் சொல்றாரு, வாப்பா நம்ம போலாம், நம்ம மனுஷங்களுக்கு தான் இங்க சாப்பாடு இல்லை, ஒண்ணும் இல்லை, சரி ஏதாவது குதிரைகள் கழுதைங்களுக்காவது ஏதாவது கிடைக்குதா பார்க்கலாம், வா நம்ம போயிட்டு தேடிட்டு வந்த. யார் ராஜாவே இறங்கிட்டார் நேரடியா, என்ன ஒண்ணுமே இல்லை, சாப்பிட ஒன்றும் இல்லை. அப்ப ராஜா என்ன பண்றாரு, நேரடியா அவரே இறங்கிட்டார், வா நம்ம போயிட்டு எங்கேயாவது போயிட்டு குதிரைகளுக்கும் கழுதைகளுக்கும் அதுங்களையாவது உயிரோட காப்பாத்துறதுக்கு ஏதாவது புல்லுங்களுக்கு கிடைக்குதா என்று சொல்லி நம்ம பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அந்த அரண்மனை விசாரிப்புக்காரனை அழைத்து கொண்டு போகிறார். இப்ப ராஜா ஒரு வழியாவும் உபதியா ஒரு வழியாவும் போறாங்க. இப்போ உபதியா போற இடத்துலதான் எலியா தீர்க்கதரிசி கண்ணில் மாட்டாரு. இப்போ உடனே என்ன பண்றாரு, எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ போயிட்டு ராஜா கிட்ட போயிட்டு எலியா இங்க வெயிட் பண்றான்னு போய் சொல்லு அப்படின்றாரு. அப்பதான் இந்த உபதியா சொல்றாரு, ஐயா நீங்க உங்களை கையில மாட்டினா என்ன பண்றதுன்னு அவ்வளவு வெறியில இப்ப ராஜா இருக்கிறாரு. உங்களை தேடாத தேசம் இல்ல, தேடாத இடம் இல்ல, அப்படி நீங்க கிடைச்சீங்கன்னா அவங்கள புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லி அப்படி ஒரு வெறியில ராஜா இருக்கிறாரு. அப்படி அங்க இல்லைன்னு சொல்லிட்டு, ஒருவேளை எலியா இல்லைன்னா எனக்கு இல்லைன்னு சொல்லி நீங்க ப்ராமிஸ் பண்ணி கொடுங்கன்னா அவர் என்ன பண்ணிட்டாரு, அப்படியெல்லாம் சத்தியம் வாங்கி கொண்டாரு. இந்த நிலைமையில நான் உங்களை பார்த்தேன், நீங்க அவரை பார்க்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன்னா அவர் என்ன பண்ண மாட்டாரு, நம்ப மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நான் கர்த்தருக்கு பயந்தவன். அவர் இந்த சம்பவத்தெல்லாம் சொல்றாரு, இயேசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை கொலை செய்ய போன போது நான் தான் என்ன பண்ணேன், அவங்கள வச்சு பாதுகாத்தேன், அவங்கள பராமரிச்சேன். அந்த தயவையாவது கர்த்தர் எனக்கு இது என்ன நினைப்பாருன்னு நான் நினைக்கிறேன், இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதனால இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, நீங்க இருக்கிறன்னு சொல்லிடுவீங்க. ஆனா நானும் என்ன பண்ணிடுவேன், போயிட்டு ராஜா கிட்ட சொல்லி எலியா இங்க இருக்கிறான்னு சொல்லிடுவேன். நீங்க உங்களை என்ன பண்ணுவாருன்னா, ஆண்டவரே நான் கூட்டிட்டு வர்றதுக்குள்ள அவர் உங்களை ஆவியில நிரப்பி வேற எங்க கூட்டிட்டு போயிடுவாரு. இங்கப்பா வாசிமா அந்த 14ஆம் வசனம் 15 இருந்து வாசிமா. பார்க்கும் பொழுது அதாவது உபதியா சொல்றாரு, ஆண்டவங்களை டக்குன்னு கொண்டு போயிட்டாரு, என்ன பண்ணுவாரு அவரு, ஆகாப் ராஜா என்ன கொண்டு போட்டு விடுவாரு. நான் எப்படி நீங்க இங்க இருக்கீங்க, நான் எக்ஸாக்டா நான் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்றேன்,
நீ தைரியமா போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆகாப் ராஜா எலியா வந்து சொல்றாரு. அப்போ இவர் வந்து என்ன செய்கிறார், உபதியா அவருக்கு அறிவிக்கும்படியா கடந்து போகிறார். அது மட்டுமல்ல, அவர் வந்து போயிட்டு சொல்லும் பொழுது ஆகாப் ராஜா எலியாவை சந்திக்கிறார். அப்போ சொல்றான், நீ வந்து என்ன பண்ண, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன். யாரா? எலியா தீர்க்கதரிசி. ஆகாப் ராஜா சொல்ற, நீ இஸ்ரவேலை என்ன பண்ணிருக்க, கலங்க வச்சவன். நீ 3 வருஷமா நீ என்ன பண்ணிருக்கிற, மழை இல்லாம பஞ்சத்தை உண்டாக்கி நீ இஸ்ரவேல் ஜனங்களை கலங்க பண்ணினவன் சொல்லும் பொழுது, அப்போ எலியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் அல்ல, நீயே என்ன பண்ணிருக்க, இஸ்ரவேலை கலங்க பண்ணினவன். ஏனென்றால் நீ கர்த்தருக்கு பயப்படாமல் செயல்பட்டது நிமித்தமா தான் கர்த்தர் என்ன செய்தார், உன்னுடைய காலத்திலே ஆண்டவர் தேசத்துக்கு என்ன செய்திருக்கிறார், பஞ்சத்தை வருவித்திருக்கிறார் என்று சொல்லி அங்கே எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அதுதான் ஒரு ராஜ்யம் நமக்கு நன்றாக இருக்கும் பொழுது தேசத்திலே ஏற்ற காலத்திலே மழை பெய்யும், ஏற்ற காலத்திலே நமக்கு வேண்டிய நன்மைகள் கிடைக்கும், ஏற்ற காலத்துல இயற்கை சாதகமா இருக்கும். நமக்கு இப்ப அது நடந்துட்டு இருக்கா? அது நம்ம தான் செய்யணும். அல்லேலூயா. அப்போ ஏற்ற காலத்திலே நமக்கு நாம அப்படிப்பட்ட ஒரு பஞ்சத்தை சந்திக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு வறட்சியை சந்திக்கவில்லை, அப்படிப்பட்ட ஒரு ஃப்ளட்டு என்ன சொல்றது, வெள்ளத்தை நம்ம சந்திக்கவில்லை. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால இந்த நாளிலும் கூட நாம் பார்க்கும் பொழுது ஆனா ஆகாபின் காலத்திலே அவன் கர்த்தருக்கு பயப்படாமல் அவன் செயல்பட்டபடினாலே என்னாச்சு, அவன் காலத்திலே பஞ்சமும் வறட்சியும் உண்டானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ இங்கே பார்க்கும் பொழுது இந்த காரியங்கள் நடந்த பிறகு இங்க வந்து அந்த ஆகாபிட்ட எலியா சொல்றாரு, நீ வந்து எந்த விதத்திலும் நீ இப்போ வந்து கலங்க வேண்டாம், என்ன செய்ய போகிறார், விலங்க பண்ண போகிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காரியங்கள் நடந்த பிறகு எலியாவிடத்தில் சொல்லுகிறார், அவர் சேலஞ்ச் பண்ணி சொல்ற, கர்த்தர் என்ன பண்ண போறாரு, இந்த சூழ்நிலை எல்லாம் மாறப்போகிறது, எல்லாமே என்ன பண்ண போகுது, மாறப்போகுது, சூழ்நிலை மாறி மழை பெய்ய போகிறது என்று சொல்லி எலியா என்ன பண்றாரு, அங்கே ஆகாபிடத்திலே அவர் சொல்லுகிறார். இந்த சம்பவத்தின் இதுதான் நமக்கு முக்கியமான ஒரு காரியமா இருக்கிறது. சூழ்நிலை டோட்டலா என்ன பண்ணுச்சு, வேறு விதமாய் இருந்ததை கர்த்தர் செய்கிறார், அப்படியே புரட்டி போடுகிறார். அல்லேலூயா. வறட்சியும் பஞ்சமும் நிறைந்த ஒரு சூழ்நிலை கர்த்தர் பண்ணாரு, நன்மையாய் மாற்றுகிறவராய் காணப்பட்டார் சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலை எலியா என்ன செய்யறார் சொன்னால், அவர் ஊக்கமாய் ஜெபிக்கிறவராய் காணப்பட்டார். நாமும் ஜெபிக்கிறவராய் இருக்கும் பொழுது நம்முடைய தேசம் என்ன செய்கிறது, சேமத்தை சந்திக்கிறது, நன்மைகளை சந்திக்கிறது, ஆசீர்வாதங்களை சந்திக்கிறது. கடந்த நாட்களும் கூட நாம் தேசத்திலே நம்முடைய இந்திய தேசத்தை கலங்க பண்ணுற ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்தோம் இல்லையா, நம்முடைய தென்னிந்தியாவை கலங்க பண்ணுற ஒரு காரியத்துக்காக நாம் ஜெபித்தோம். கர்த்தர் என்ன செய்தார், காரியங்களை மாற்றினார். அல்லேலூயா. அப்போ இந்த ஜெபம் என்பது எல்லா விதத்திலும் அது பலமுள்ளதாக இருக்கிறது, வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஒரு எலியா ஜெபித்தான், ஒரு தேசத்துக்கு என்ன உண்டாச்சு, மழை உண்டானது, வறட்சி மாறினது. அதே போல நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் எல்லா விதத்திலும் தேசத்தை என்ன செய்கிறார், நன்மையாய் மாற்றுகிறார். ஒரு குழு இருக்கு இல்லையா, ஒவ்வொரு குழுவாய் எழுப்பி நாம் ஜெபிக்கிற போது கர்த்தர் அந்த ஜெபங்களின் வாயிலாய் தேசத்தின் நன்மைகளை அவர் என்ன செய்கிறார், அவர் கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறார். தேசத்திலே ஆசீர்வாதங்களை கட்டளையிட்டுக் கொண்டே இருக்கிறார். அந்த ஒரு எலியா நிமித்தமாய் அந்த தேசத்துக்கு என்ன வந்தது, மழை, ஆசீர்வாதம் என்ற ஒரு மழை வந்தது. அந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது எலியா வறட்சி நிறைந்த ஒரு சூழ்நிலையில அவர் என்ன செய்கிறார், ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறார் என்று சொன்னால், ஊக்கமாய் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. தன்னுடைய முழங்கால்களிலே அந்த தலை படுபடியானப்பட்ட குனிந்து என்ன செய்கிறாரா, அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது 1 ராஜாக்கள் நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் அதே அதிகாரம் 18ஆம் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது 40ஆம் வசனத்துல வாசிக்கலாம். 41 வாசனம், 41 18 41.
நாம் வாசிக்கும் பொழுது இந்த இவ்வளவு 3 வருஷமாய் மழை இல்ல, ஒரு துளி பனி கூட பெய்யல. இந்த நிலைமையில எலியா சொல்லுகிறார் ஆகாபை நோக்கி, நீர் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். அல்லேலூயா. ஒரு துளி மேகல பொட்டல் காடா இருக்கு பூமி, வானம் அப்படியே தெளிவா இருக்கு. இந்த சூழ்நிலையில எலியா சொல்லுகிறார், நீங்க போங்க, என்ன கேக்குது? பெருமழையின் இரைச்சல் கேட்கிறது. அல்லேலூயா. இல்லாதவைகளை இருக்கிறவனை போல அழைக்கிற தேவன் நம்முடைய தேவனா இருக்கிறார். அது மட்டுமல்ல, சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் அதை பாசிட்டிவா பார்க்கிறவங்க தான் தேவனுடைய பிள்ளைங்க. அல்லேலூயா. நமக்கு சூழ்நிலைகள் மாறா இருந்தாலும், வழியே இல்லை என்றாலும், அந்த சூழ்நிலையை நம்ம என்ன பண்ணணும்? நாம் இல்லாதவர்களை எப்படி பார்க்கணுமா? இருக்கிறவைகளை போல பார்க்கணும். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், எல்லாம் வாய்ப்பு, எல்லாம் நடக்கும். நமக்கு அந்த நம்மளுடைய எதிர்காலத்தை நாம் பிளாங்கா பார்க்க கூடாது. அல்லேலூயா. எல்லாம் நிறைவேறின சூழ்நிலையில நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். இல்லைன்னா நம்முடைய ஆத்மா என்ன தெரியுமா? தொய்ந்து போயிடும், விசுவாசம் தளர்ந்து போயிடும், நம்பிக்கை அற்று போயிடும். அப்ப இங்கே பார்க்கும் பொழுது எலியாவின் பார்வை எப்படியா இருந்தது? வறண்டு போன அந்த பூமியை பார்த்து, ஒன்றுமே ஒரு துளி மேகம் இல்லாத அந்த வானத்தை பார்த்து எலியா சொல்லுகிறார், பெருமழையின் இரைச்சல் எனக்கு கேட்கிறது. யார்கிட்ட சொல்றாரு? ஆகாப் கிட்ட. அப்போ ஆகாப்க்கு எப்படி இருக்கும்? ஏற்கனவே கடுப்புல இருக்கு. அதுக்கு தான் ஆண்டவர் அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை முன்னாடி கொண்டு வந்துட்டார். எப்படின்னு சொன்னா, பாகால்களின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார். வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி ஆகாப்புக்கு முன்பாகவும் அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாகவும் கர்த்தரே தேவன் என்பதை கர்த்தர் செய்தா அங்கே விளங்க பண்ணின ஒரு அற்புதத்தை ஆகாப் பார்க்கிறார். அதனால கொஞ்சம் அவன் மனசு என்ன பண்ணுது? கொஞ்சம் இறங்கி வருது. ஓகே, ஆண்டவர் ஏதோ செய்ய போறாரோ அப்படி. ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலை அவர் பார்க்கிறது எப்படி தெரியுமா? பெருமழையின் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. நாம் இப்பொழுது எந்த சூழ்நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்காதபடி, எந்த சூழ்நிலையும் நம்மை நடத்தக்கூடிய கர்த்தரை நாம் என்ன பண்ணணும்? நோக்கி பார்க்கிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. எந்த நிலைமையிலும் கர்த்தர் என்னை நடத்துவார் என்ற அந்த நம்பிக்கை நாம் என்ன பண்ணணும்? அவர் மீது வைக்கணும். ஆமென். நாம இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதபடி, அப்படியே டோட்டலா எலியாவுடைய பார்வை எப்படி இருந்தது பாத்தீங்களா? டோட்டல் வறட்சி. ஆனா அவருடைய பார்வை எப்படி இருந்தது? டோட்டல் அப்படியே வெள்ளம் வந்து மூடுற அளவுக்கு அவருடைய பார்வை இருக்கு. பெரும் வெள்ளத்தின் இரைச்சல். அல்லேலூயா. அப்ப நாம இருக்கிற அந்த சூழ்நிலையை பார்க்காதபடி கர்த்தர் இந்த சூழ்நிலையிலும் என்ன செய்வார்? மாற்றுவார். அல்லேலூயா. எல்லாவற்றையுமே மாற்றுவார். சூழ்நிலையை மாற்றுவார். எல்லாவற்றையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்க அந்த நம்பிக்கை நாம் முழுமையாக கர்த்தர் பேர்ல என்ன பண்ணணும்? வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்? நிச்சயமாய் நாம் அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய பார்வை, நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையுமே நம்முடைய கண்கள் எப்படி இருக்கணும்னா விசுவாச பார்வையோடு கூட இருக்கணும். அல்லேலூயா. நம்முடைய நாவு விசுவாச அறிக்கையோடு கூட இருக்கணும். பல வேளைகளில் நாம் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது உண்மையா சொன்னா நடக்காதுதான், வாய்க்காதுதான், கிடைக்காதுதான். ஆனா நாம் அதை என்ன பண்ணக்கூடாது? எந்த காரணத்தை கொண்டோ டிக்ளேர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அதை நாம் அறிக்கை இடக்கூடாது. நாம் அப்படி அறிக்கை இட்டோமானால் அதை என்ன பண்ணுவோம்? பிசாசு பிடிச்சிருவோம். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்க பாத்தீங்களா, நீங்க செய்யறதுக்கு வச்சிருக்கீங்க, ஆண்டவர் நமக்கு செய்ய போறான்னு அவனுக்கும் தெரியும். என்னது? ஆண்டவர் நமக்கு எல்லாத்தையும் நமக்கு செய்ய போறாரு, எல்லாத்தையும் நமக்கு ஆயத்தமாக்கிருக்க. ஏன்னா அவனுக்கு தெரியும் அவருடைய பிள்ளைகளை அவர் என்ன பண்ண மாட்டாரு, கைவிட மாட்டான்னு அவனுக்கு தெரியும். அப்போ அவன் என்ன பண்ணுவாங்க? நீங்க உங்க பிள்ளைங்களுக்காக எல்லாத்தையும் நீங்க ரெடி பண்ணி தான் வச்சிருக்கீங்க. ஆனா அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவங்க உங்களை அந்த நம்பிக்கையோட என்ன பண்ணல, பார்க்கல. அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்க செய்ய போறீங்க. என்ன பண்ணுவான்? பிசாசு அந்த இடத்துல ஏளனம் பண்ணுவான். அல்லேலூயா. அப்ப அவனுக்கு நாம என்ன பண்ணக்கூடாது? அவருடைய வார்த்தைக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசத்தின் பலனை கர்த்தர் பார்த்து அதை மகிமைப்படும்படியாய், பெருமை அடையும்படியாய், பிசாசு வெட்கப்படும்படியா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த சூழ்நிலையிலும் நமக்கு நெருக்கடி உண்டானாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அதை மேன்மைப்படுத்தாதபடி, அதை அறிக்கையிடாதபடி. நீங்க எலியாவை பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத நிலைமையில எலியா சொல்றாரு,
வறட்சி உண்டான அந்த இடத்துல எலியா சொல்றாரு, பெருவெள்ளத்தின் இறைச்சல் எனக்கு கேட்கிறது. நீங்க சொல்லணும், எந்த சூழ்நிலை இன்னைக்கு இல்லையா, இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை நீங்க நினைக்கிறீங்களா, அந்த நேரத்துல நீங்க சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எனக்கான ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன பண்றாரு, எனக்கு கொடுத்திருக்கிறார். நான் பார்க்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதமான எதிர்காலத்தை நான் பார்க்கிறேன். எலியா சொல்றாரு, வறட்சியில எலியா சொல்ற, பெருவெள்ளத்தின் இறைச்சலின் சத்தத்தை நான் கேட்கிறேன்றார். ஆமென். அப்ப நாம எப்படி சொல்லணும், ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேன், நான் அதை பார்த்து கொண்டிருக்கிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நம்ம சொல்லதான் அது நமக்கு வாய்ப்பு. அல்லேலூயா. அப்ப நாம இருக்கிற நிலைமைய இல்ல இல்ல இல்லன்றதை நம்ம பேசிட்டே இருந்தோம்னா இல்லாம தான் போகும். ஆமென். அதனால இல்ல இல்லன்னு சொன்னா இல்லாமலே தான் இருக்கும். இப்ப நாம இல்லை என்ற அந்த வார்த்தையை விட்டு கர்த்தர் நமக்கு செய்ய போகிறதை நம்ம என்ன பண்ணணும், அறிக்கையிட வேண்டும். இல்லாதவங்களை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தருடைய அந்த வார்த்தையை நம்ம என்ன பண்ணணும், முன்னாடி வச்சு நம்ம அறிக்கையிட வேண்டும். இங்க பார்க்கும் பொழுது இந்த வசனத்துல எலியா என்ன செய்கிறார், இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்கிறார். அது மட்டும் இல்ல, அங்கே ஆகாபுக்கு அவர் தைரியம் சொல்றார், நீங்க போய் என்ன பண்ணுங்க, போஜனபானம் பண்ணுங்க, நீங்க சாப்பிட்டுட்டு நல்லா நீங்க நல்லா ஜூஸ்லாம் குடிச்சிட்டு என்ன பண்ணுங்க, நல்லா தெம்பாருங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எலியா என்ன பண்றாரு, ஆகாபுக்கு ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு அந்த தைரியத்தை அவர் என்ன பண்றாரு, அங்கே ஒரு ராஜாவுக்கு இவர் ஒரு ஆறுதலை கொடுக்கிறவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு பலனை பெற்றவரா இருக்கிறார். அப்போ இங்கே ஆகாப் என்ன செய்கிறான், அவன் இந்த எலியாவின் வார்த்தை கேட்டு எப்படி இருந்தான், எலியா மீது எப்படி இருந்தா, ஆகாப் எப்படி இருந்தா, அவ்வளவு ஒரு கொடூரமான அதே தேசத்துலதான் இருக்கிறார். அந்த நிலைமையிலிருந்து தான் எலியா மற்றவர்களுக்கு என்ன செய்கிறார், தைரியத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். ராஜாவுக்கே தைரியம் கொடுக்கிறார். அப்போ நாம எந்த சூழ்நிலை இருந்தாலும் நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யணும், தைரியம் கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேக வேளையில கர்த்தர் எந்த நெருக்கடியிலே இருக்கிறோமோ, அநேக வேளையில பார்த்தீங்கன்னா அவருடைய ஊழியக்காரர் என்ன பண்ணணும்னா அந்த நெருக்கடியிலே வச்சுதான் மற்றவங்களுக்கு ஆறுதல் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. எந்த நெருக்கடிக்காக ஒருத்தவங்களுக்கு அவங்க ஆறுதல் சொல்றாங்களோ அதே நெருக்கடியில இவங்களும் இருப்பாங்க. ஆனாலும் கர்த்தருடைய பலனை என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தைரியம், அந்த நிச்சயம், அந்த நம்பிக்கை. அல்லேலூயா. இப்ப நாம எந்த சூழ்நிலையில இருக்கிறோம்ன்றதை விட நாம் அதே சூழ்நிலை இருந்தாலும் மற்றவர்களுக்கு ஒரு தைரியத்தை நாம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, அவர்களுக்கும் நம்மை கொண்டு பலப்படுத்துகிறார், நமக்கும் என்ன செய்கிறார், அவர் பலனை கொடுக்கிறவராக இருக்கிறார். இங்கே பார்க்கும் பொழுது ஆகாபுக்கு எலியா அந்த தைரியத்தை கொடுத்து விட்டு இவர் எங்க போறாரு, கர்மேல் பர்வதத்துக்கு செல்லுகிறார். தேவனுடைய பர்வதம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கர்மேல் பர்வதத்துக்கு அவர் செல்லுகிறார். கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் முழங்காலில் பட குனிந்து அவர் என்ன செய்கிறாராம். அப்படி இதை ஏன் இவ்வளோ திட்டமாய் மென்ஷன் பண்ணிருக்குன்னா, அவ்வளவு ஊக்கமாய் சொல்லிட்டாரு. எலி என்ன பண்ணிட்டாரு, சொல்லிட்டாரு, ஆகாபுக்கு தைரியத்தை கொடுத்து அனுப்பிட்டாரு. ஆனாலும் அடுத்து என்ன பண்ணணும், அதுக்கான செயல்ல இவர் என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல இறங்கணும், கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். அப்ப இவர் என்ன பண்ண, அதுக்குதான் இவர் ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, வச்சிருக்கிறாரு. அப்போ என்ன பண்றாரு, போங்க போங்க தைரியமா சொல்லி அனுப்பிட்டு இவர் போய் நல்லா என்ன பண்றாரு, படுத்து பெட்ஷீட்டை போட்டு தூங்கிட்டா முடிஞ்சு போச்சா, முடியாது இல்லையா. இதுதான் தேவனுடைய ஊழியக்காரருடைய வேலையா இருக்கிறது. என்ன பலவீனம் இருந்தாலும் என்ன சூழ்நிலையா இருந்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது, போய் படுக்க முடியாது, போய் என்ன பண்ண முடியாது, அவங்க ஓகே நடக்குதுன்னு சொல்லி இருக்க முடியாது. அவங்க என்ன பண்ணணும், அதுக்காக ஜெபிக்கணும். ஏன்னா தன்னை நம்பி ஆண்டவர் ஆடுகளை கொடுத்திருக்கிறார், ஜனங்களை கொடுத்திருக்கான்னு சொல்லும்போது அவளுக்காக யார் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது, அந்த ஊழியக்காரர்கள் ஜெபிக்க வேண்டியிருக்கிறது. அதனால என்ன செய்கிறான்னு சொன்னால், இந்த எலியா அனுப்பிவிட்டு அவருக்கு தைரியத்தை கொடுத்தாரு. இவர் என்ன செய்கிறார், போய் ஆண்டவர்கிட்ட தன் முழங்கால்கள் வாசிக்கிறோம், தன் முகம் முழங்காலில் பட குனிந்து அந்த அளவுக்கு, ஆண்டவரே நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுங்க, தரை மட்டும் குனிச்சு என்ன பண்ற, ஆண்டவரே நான் சொல்லி அனுப்பிட்டேன், இப்ப நீங்க தான் செய்யணும்.
அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர்கிட்ட அப்படி பணிந்து என்ன பண்றாரு, அவ்வளவு வேதனையோடு கூட கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு தேவனுடைய ஊழியக்காரனுக்கும் தன் ஆத்துமா நல்லா இருக்கும். அல்லேலூயா. தன்னுடைய ஆத்துமாக்கள் என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருக்கிறத பார்த்தாதான் அவங்களுக்கு என்ன இருக்கும், சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க ஊழியக்காரனை பத்தி எப்படி நினைக்கிறீங்களா? கர்த்தர் ஊழியக்காரன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. ஆனால் எந்த ஒரு ஊழியக்காரன் தன் விசுவாசியில் என்ன பண்ணணும், நல்லா இருக்கணும். அதுக்காக தான் அவங்க அந்த வேலையை செய்யறாங்க இல்லையா? அதுக்காக தான் நீங்க சபைக்கு வரீங்க. நமக்காக நம்முடைய ஊழியக்காரன் ஜெபிக்கிறார்கள் அப்படின்ற நம்பிக்கை தான் இல்லையா? அப்போ அங்க எலியா என்ன பண்றாரு, தன் முழங்கால்கள் இவ்வளவாய் தன் முழங்காலிலே தலை பட குனிந்து என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார். ஜெபித்து விட்டு என்ன செய்கிறார், தன் ஊழியக்காரனை நோக்கி நீ போய் சமுத்திரமுகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். அப்போ இப்ப போய் பார்க்கிற இவ்வளோ எஃபர்ட் எடுத்து ஜெபிச்சுட்டு பார்த்தா என்னல்ல வானத்துல ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே கிடையாது. அப்போ உடனே என்ன பண்றாரு, மறுபடியும் என்ன பண்றாரு, 7 தடவை ஆண்டவரத்துல குனிஞ்சு 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 ஆண்டவரத்துல ஜெபிக்கிறார். என்ன கணக்கு, ஆண்டவருடைய கணக்கு 7 என்பது ஒரு முழுமையான ஒரு கணக்கு. இந்த 7க்கு அவ்வளவு ஒரு மதிப்பு இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த 7 என்ற வார்த்தை ஒரு பரிபூரணம். ஹல்லேலூயா. இந்த பரிபூர்ணமான இந்த 7வது தடவை கர்த்தர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார். எரிகோ கோட்டையை பார்த்தீங்கன்னா அவங்க 6 தடவை 6 நாள் சுற்றி வருகிறார்கள். ஒண்ணுமே என்ன பண்ணல, நடக்கல. ஆனால் 7வது தடவை 6 நாள் சுற்றி வருகிறார்கள். 7வது தடவை என்ன பண்றாங்க, 7வது நாளும் 6 தடவை சுற்றி வருகிறார்கள். அப்பவும் ஒண்ணு நடக்கல. ஆனால் இந்த 7வது தடவை அவங்க சுற்றி வரும் பொழுது அங்கே கோட்டை என்ன செய்கிறது, இடிந்து தகர்ந்து விழுகிறது. ஹல்லேலூயா. ஒரு அசைவு உண்டாகிறது. இங்க பார்க்கும் பொழுது எலியாவின் ஜெபம் எப்படிப்பட்டதா இருந்ததுன்னு சொன்னால், யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18ல வாசிக்கும் பொழுது, 5ஆம் அதிகாரம் 16ல இருந்து 18 வரைக்கும், யாக்கோபு 5:14ல இருந்து 18 வரைக்கும் வாசிங்க. லாஸ்ட் அதாவது புதிய பாட்டின் புஸ்தகம், அது புதிய பாட்டின் புஸ்தகம் எபிரேயருக்கு அடுத்தது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்து மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. அப்போ இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகுந்த பலனுள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் எப்படிப்பட்டதா இருக்குதா, மிகுந்த பலனுள்ளது. ஹல்லேலூயா. போய் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது நீ எலியா எப்படி, அதுக்குதான் எலியாவை உதாரணமா காட்டுறாங்க. எலியா கருத்தாய் ஜெபித்தான். 3 வருஷம் மழை பெய்யல. ஆனால் அவன் செய்த அந்த ஊக்கமான ஜெபம் தேசத்திலே மழையை பெய்ய செய்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த எலியாவுடைய ஜெபம் கருத்தான ஜெபமா இருந்தபடினாலே கர்த்தர் அங்கு ஒரு அசைவை அவர் உண்டு பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே நாம் இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது எலியா ஜெபித்த அந்த ஜெபம் 7 தடவையாய் 6 தடவை அவன் ஜெபிக்கிற பொழுதும் ஒரு அசைவு இல்லை. ஆனா எலியா என்ன பண்ணல, சோர்ந்து போகல. அந்த அசைவை பார்க்கிற வரைக்கும், அந்த சூழ்நிலையை பார்க்கிற வரைக்கும், அந்த ஒரு பெரிய வெள்ளத்தின் இறைச்சல் அவன் விசுவாசத்துல கேட்டுட்டான். அந்த சூழ்நிலையை பார்க்கிற வரைக்கும் அவன் ஓய்ந்து போகவில்லை. ஹல்லேலூயா. அவன் சோர்ந்து போகவில்லை. அவன் ஜெபத்துல என்ன பண்ணல, சோர்ந்து போகல. நான் கர்த்தர் எனக்கு சொன்னதை என்ன பண்ணுவாரு, நிச்சயம் செய்வார். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில் என்ன பண்றான், அவன் ஊக்கமாய் ஜெபிக்கிறான். அவன் ஊக்கமாய் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அங்கே பதில் நிச்சயமாய் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. இதை நாம் பார்க்கிறோம். லூக்கால நான் வாசிக்கும் பொழுது அந்த 11ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். லூக்கா 11ல
5-10 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது அந்த ஊக்கமான ஜெபம், அந்த கருத்தான ஜெபம், அதை குறித்து ஆண்டவர் வந்து என்ன செய்கிறார், அங்கே உவமையை வெளிப்படுத்துகிறார். லூக்கா 11:5-10. அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதிராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழி பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரத்யுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூர்த்தியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோட கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு போடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், அப்பொழுது கண்டறிவீர்கள், தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவன் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண் தடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபிக்கிறதுக்கு சோர்ந்து கேட்கறதுக்கு சோர்ந்து போகாதீங்க, என்கிட்ட நீங்க கேளுங்க, என்கிட்ட ஜெபிங்கன்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் தன்னிடத்திலே ஒரு வருந்தி கேட்டது நிமித்தமாய் அவனுக்கு அவன் செய்கிறான்னு சொன்னால், நான் தேவன், நான் கர்த்தர், நீங்க என்கிட்ட கேட்டா நான் உங்களுக்கு செய்யாமல் இருப்பேனா? அல்லேலூயா. அப்ப நாம் கர்த்தரிடத்துல கேட்கிறதுக்கு, மனுஷங்க கிட்ட நாம் வருந்தி கேட்கறதுக்கு நாம் சோர்ந்து போகாமல் இருக்கும் பொழுது, ஏன் அந்த கர்த்தரிடத்துல நாம் கேட்கக்கூடாது? அல்லேலூயா. ஏன் கர்த்தரிடத்துல நாம் போராடக்கூடாது? ஆண்டவரே, எனக்கு இதை நீங்க செய்யுங்க ஆண்டவரே, எனக்கு இதை கொடுங்க ஆண்டவரே, உங்களை தான் நம்பி இருக்கேன். இப்ப கர்த்தரை நாம் சார்ந்திருக்கும் பொழுது கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமாய் அதற்கான வழிகளை நமக்கு திறக்க வல்லவராய் இருக்கிறார். நமக்கு அதற்கான உதவிகளை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரிடத்துல கேட்கிறவர்கள் ஒரு நாள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதே இல்ல. மனுஷன் கொடுத்தா சொல்லி காட்டுவான், கர்த்தர் அப்படி இல்லை. அல்லேலூயா. மனுஷன் கொடுத்தா நான் உனக்கு கொடுத்தல, நான் உனக்கு செஞ்சல அப்படின்னு, ஆனா கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு, அப்படி சொல்லுகிறவர் அல்ல. அப்ப நம்ம சொல்லி காட்டாத இடத்துல நம்ம போய் ஏன் கேட்க மாட்டோம்? அல்லேலூயா. அவர் கொடுக்கிறதுக்கு காத்திருக்கிறார். நாம எப்படியாய் அவரிடத்துல நம்பிக்கை வைத்து கேட்கிறோம் என்பதை கர்த்தர் என்ன செய்கிறார், நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நான் ஏற்கனவே கூட நம்முடைய ஜெப குழுக்கள் இந்த காரியத்தை நான் சொல்லியிருக்கிறோம். தேவனுடைய மனுஷன், தேவனுடைய மிஷனரி அநேக பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார், அநாதை பிள்ளைகளை வைத்து ஆர்ஃபனேஜ் நடத்திட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு அந்த பிள்ளைகளுக்கான அந்த போஷிப்பை கொடுக்கிறதற்கு அவர் எந்த மனுஷத்துல கேட்கறதில்ல, கர்த்தர் போஷிக்கிறதை என்ன பண்றாரு, கர்த்தரிடத்துல கேட்டுதான் அந்த பிள்ளைகளுக்கு அவர் போஷிப்பை கொடுக்கிறார். அந்த சூழ்நிலையில அவருக்கு ஒரு நாள் பிள்ளைகளுக்கு ஆகாரம் அங்க இல்லை, அந்த ஆர்ஃபனேஜ்ல பிள்ளைகளுக்கு ஆகாரம் இல்லை. ஆனா பிரேக்ஃபாஸ்ட் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும், காலையில ஆகாரத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். பிள்ளைங்கெல்லாம் உட்காந்துட்டாங்க, பிள்ளைங்களுக்கு தெரியல. வழக்கம் போல என்ன பண்ணிட்டாங்க, பிள்ளைங்க அந்த டேபிள்ல உட்காந்து தட்டெல்லாம் வச்சு உட்காந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணோம், சாப்பாடு கொடுக்கணும், ஒண்ணுமே புரியல. இப்போ அவர் என்ன செய்வாருன்னு தெரியல. பிள்ளைங்கிட்ட சாப்பாடு இல்லை, எழுந்து போங்கன்னு சொல்ல முடியுமா? ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கிறார், கர்த்தாவே நீங்க தான் இறங்கணும், நான் எந்த மனுஷன்கிட்ட போய் கேட்க முடியாது, உங்ககிட்ட கேட்டா எனக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால இந்த பிள்ளைகளுக்கு முன்பாக வைத்து நான் இல்லைன்னு என்னால என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது ஆண்டவரே. நான் எப்படியோ அந்த பிள்ளைகளுக்கு போஷிக்கணும். ஆனா ஒரு நாள் மனுஷங்கிட்ட போய் நிற்க மாட்டேன் ஆண்டவரே. மனுஷங்கிட்ட நான் உங்களை நம்பிதான் இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன், நான் உங்களை நம்பிதான் இந்த பிள்ளைகளை போஷித்து கொண்டிருக்கிறேன். அப்போ என்னால என்ன பண்ண முடியாது, இந்த பிள்ளைகளை நீங்க போஷிங்கன்னு சொல்லி நான் எந்த மனுஷன்கிட்ட நான் போய் என்ன பண்ண முடியாது, கரத்தை நீட்ட முடியாது, நான் கை நீட்டி கேட்க முடியாது, எனக்கு நீங்க தான் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவரிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவர் வீட்டு வாசலில் ஒரு வாகனம் நிற்கிறது. அப்போ நிற்கும் பொழுது அங்கே அந்த ஃபுல்லா என்ன பண்றாங்க, பேக் ஆஃப் பிரெட்டுங்கெல்லாம் கொண்டு இறக்குறாங்க. அப்போ இறக்கும் போது அவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ அந்த பேக்கரியுடைய ஓனர் வர்றார். வந்துட்டு, ஐயா எனக்கு 2 மணி இருக்கும், எனக்கு ஒரு உங்களுடைய பேரை சொல்லி, உங்களோட ஆர்ஃபனேஜ் பேரை சொல்லி, அந்த ஆர்ஃபனேஜுக்கு நீ என்ன பண்ணி எழுந்து பிரெட் ரெடி பண்ணுமே, எனக்கு இந்த சத்தம் என்னை தூங்க விடலை, எழுந்து பிரெட்டை ரெடி பண்ணுன்னு சொல்லி இந்த சத்தம் எனக்கு ஓயாம
சரின்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், 2 மணிக்கு எழுந்து நான் பிரெட் எல்லாம் ரெடி பண்ணி பேக் பண்ணி நான் கொண்டு வந்திருக்கேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு என்னை பிள்ளைங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அதை கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு அதை வச்சதும், பிள்ளைங்களுக்கு வெறும் பிரெட்டை மட்டும் சாப்பிட முடியுமா, உடனே என்ன பண்றதில்லை, இது வெளிநாடா இருந்தபடினால அவங்க பிரெட்டை சாப்பிடுறாங்க. அப்போ அதுக்கு பிறகு அவர் வந்து அந்த பிரெட்டை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இன்னொரு வண்டி வந்து நிக்குது. அப்போ கரெக்டா அந்த வாசல்ல வந்து அந்த வண்டி என்ன பண்ணுது, நின்றது. அந்த வண்டி என்ன ஆயிடுச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. அந்த வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. அது என்னன்னு சொன்னா பால் வண்டி. அல்லேலூயா. அது இது நடந்த சம்பவம், என்னுடைய மிஷனரிக்கு நடந்த சம்பவம். அந்த பால் வண்டி அங்க நின்றுச்சு. அப்போ பார்க்கும்போது அவர் அந்த பால் கேன் எல்லாம் வச்சிருந்த மனுஷன் அந்த கேன்ல எல்லாம் கொண்டு அந்த ஆர்ஃபனேஜுக்குள்ள கொண்டு வந்து வைக்கிறார். வைக்கும் போது பாத்தீங்கன்னா இவருக்கு ஒரே ஆச்சரியம், என்னதியா நீங்க எதுக்கு இதெல்லாம் இங்க கொண்டு வரீங்கன்னா, இல்ல கரெக்டா உங்க வாசல்ல வரும்போது என்னுடைய வண்டியினுடைய டயர் என்னாச்சு, பஞ்சர் ஆயிடுச்சு. இதை நான் வந்து சரி பண்றதுக்குள்ள இந்த பாலெல்லாம் என்ன ஆயிடும், கெட்டு போயிடும். இதை நான் சரி பண்ணி கொண்டு போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்றதுக்குள்ள இந்த பால் கெட்டு போயிடும். நான் பார்த்தேன் இந்த ஆர்ஃபனேஜோட போர்டு இருந்துச்சு, இது குழந்தைகளுக்கு கண்டிப்பா தேவைப்படுன்னு எனக்கு தோணுச்சு. இது வீணாக கூடாது, பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமா இருக்கும் தான் நான் இதை வந்து உங்களுக்கு இப்போ கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அதை கொடுக்கும்போது அந்த பிள்ளைகளுக்கான அந்த போஷிப்பு அன்றைக்கு கற்றுக் கொடுத்த. அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அந்த ஆர்ஃபனேஜ் என்ன பண்ணலையா, குறைவுபடல. 100கணக்கான பிள்ளைகளை பராமரித்தவர் ஆயிரக்கணக்கான பிள்ளைகளை பராமரிக்கும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். ஒன்னே ஒண்ணுதான் அவருடைய கருத்தான ஜெபம். நான் மனுஷங்களை நோக்கி பார்க்க மாட்டேன், நான் கர்த்தரை மட்டும் தான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாதான் நான் சாப்பிடுவேன், கர்த்தர் கொடுத்தாதான் வாழ்வேன், கர்த்தரிடத்துல தான் எனக்கு ஒத்தாசை. எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. இந்த நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் யார் முன்பும் தலை குனிய மாட்டோம், யார் முன்பும் கை நீட்ட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் தலை குனிய விட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் துவங்கினவர் நிச்சயமாய் முடிப்பார். ஹல்லேலூயா. நம்மை உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஆச்சரியமா. ஹல்லேலூயா. ஒரு துளி மேகமே தென்படாத ஒரு வானத்திலே ஆண்டவர் பெருவெள்ளம் பெய்யும்படியான மேகத்தை கொடுக்கிறார்னா அந்த நம்பிக்கையை நாம் வைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஒரு துளி கூட வழியே இல்லாத ஒரு சூழ்நிலையில வாழ்க்கையில இவங்களா இப்படி நடக்குது, இவங்களா இப்படி இருக்கிறாங்க, இவங்களால ஆசீர்வதிக்கப்பட்டாங்க பார்க்கிற அளவுக்கு கர்த்தர் உயர்த்துவார். என்ன தெரியுமா, ஒன்னே ஒன்றுதான், கருத்தான ஜெபம், நம்பிக்கையான அந்த அசைக்க முடியாத அந்த விசுவாசம், நம்பிக்கை, தைரியம். ஹல்லேலூயா. இதை நம்ம கர்த்தர் மேல வச்சோம்னா நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் புரட்டி போடுவார், மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை நம் கர்த்தர் மீது வைக்க வேண்டும். இங்க ஒரு சூழ்நிலையும் இல்லாத ஒரு நிலைமையிலே எலியா கர்த்தரிடத்துல என்ன பண்ணுகிறார், கருத்தாய் ஜெபிக்கிறார். 6 தடவை மேகம் இல்ல, 6 தடவையும் வானத்துல மேகம், மழை பெய்யக்கூடிய மேகம் ஒரு துளி கூட இல்ல. 7வது தடவையாய் எலியாவுடைய தீர்க்கதரிசி போய் பார்க்கிறாரு, எலியாவுடைய ஊழியக்காரன் போய் பார்க்கிறாரு. அப்ப போய் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கை அளவு மேகம். ஒரு சின்ன ஒரு திட்டு மேகம் தான் இருக்கு, ஒரு கையளவு மேகம் தான் இருக்கு. அது கூட நம்பிக்கை கொடுக்குமா? கொடுக்காது. ஆனா அந்த கையளவு மேகத்தை எலியா நம்பினார். அல்லேலூயா. அந்த கையளவு மேகத்தை எலியா நம்பினார். நமக்கு பெரிய அளவுல பெரிய காரியங்களை செய்யக்கூடிய அந்த நன்மை நம்ம கிட்ட இல்லைன்னா கூட நம்ம கிட்ட கொஞ்சம் இருக்கா, அந்த கொஞ்சத்தை நீங்க நம்புங்க. அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொஞ்சத்தை கொடுத்திருக்கிறாரா, அந்த கொஞ்சத்தை விசுவாசிங்க. அந்த கொஞ்சத்தை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அந்த கொஞ்ச நன்மைகளை கொண்டு ஆண்டவர் வர்த்திக்க பண்ணுவார். அந்த கொஞ்ச நன்மைகளை கொண்டு கர்த்தர் நிறைவுகளை கொடுப்பார். அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் சரி ஆண்டவர் நம்மை நிறைவாய் நடத்துகிற தேவன். அல்லேலூயா. கொஞ்சத்தை கண்டு துவண்டு போன வேதத்துல நிறைய உதாரணங்கள் இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் கொஞ்சத்திலே ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா. எந்த கொஞ்சத்தையும் நாம் அசட்டையாய் பார்க்க கூடாது, அற்பமாய் பார்க்க கூடாது. அது சபையா இருந்தாலும் சரி, அது வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அது எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி. அல்லேலூயா. நாம் அந்த கொஞ்சத்தை, அந்த சிறுமையை பார்த்து நாம் சோர்ந்து போயிடக்கூடாது. எனக்கா நான் இருக்கிற இந்த சூழ்நிலைக்கு யோசிக்காதீங்க. ஒன்னே ஒண்ணுதான், நம்பிக்கை வைங்க.
அல்லேலூயா. கர்த்தர் சூழ்நிலைகளை உணர்த்தி போட வல்லவராய் இருக்கிறார். இங்கே கையளவு மேகத்தை எலியா பார்க்கிறார். 7ஆம் தரம் 44ஆம் வசனத்தை வாசிமா. 44ஆம் வசனத்தை வாசிமா. 1 ராஜாக்கள் 18:44. பார்க்கும்போது நீங்க சொல்றதுக்குள்ள இந்த கையளவு மேகம் தான். உடனே அந்த எலியா தன்னுடைய ஊழியக்காரர்கிட்ட சொல்றாரு, நீ போ ராஜா கிட்ட போயிட்டு உடனே கிளம்பிட சொல்லு. கையளவு மேகத்தை பார்த்தாரு, உடனே கிளம்ப சொல்லு. இப்போ ஆண்டவர் பெரு வெள்ளத்தை அவர் கொடுக்க போகிறார், கிளம்ப சொல்லு, உடனே கிளம்ப சொல்லணும் போது அங்க சொல்றதுக்குள்ளேயே இங்க என்ன ஆயிடுச்சு, மேகம் மழையை பொழிய ஆரம்பித்தது, பெருவெள்ளம். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம விசுவாசிக்கும் பொழுது அந்த ஏற்ற டைம் வந்துருச்சுன்னா அதை தடை பண்ண முடியாது. உங்க ஆசீர்வாதத்தின் மழை பெய்ய அந்த டைம் வந்துடுச்சுன்னா அதை யாருமே தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கு சிம்டம் வந்துட்டுனாலே போதும், அதுக்கு சிம்டம் வந்துச்சாலே போதும், அதுக்கு பின்னாடி பிச்சுக்கிட்டு கொட்டும். ஹல்லேலூயா. நம்புங்க, நம்புங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பின்னாடி உங்க ஆசீர்வாதத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது, உங்கள் நன்மைகளை ஒருவரும் தடை பண்ண முடியாது. கையளவு மேகத்தை எலியா பார்த்து விசுவாசிக்கிற, பெருமழை பெய்ய போது, கிளம்ப சொல்லு ராஜாவை, மழையில மாட்டிக்க போறாரு வழியில அப்படின்னு சொல்லி அனுப்புறதுக்குள்ள இங்க என்ன ஆகுது, மழை பெருவெள்ளத்தை அப்படி ஆகாமை நோக்கி மழையை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை கூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன்பாக ரதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாரா எலியா, ஓடினான். அல்லேலூயா. நீ ரதத்துல வா, நான் ஓடி என்ன பண்ணிடுவேன், நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவேன். கர்த்தருடைய பலத்தினாலே அங்கே எலியா ஓடுகிறான்னு சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த காரியம், இந்த சம்பவம், இது கதையல்ல, இது கட்டுக்கதை அல்ல, இது புராணம் அல்ல, இது ஒரு மனுஷன் எழுதுற எழுத்தல்ல, இது கர்த்தர் நடத்தின சம்பவம். அல்லேலூயா. இங்க நம்முடைய வாழ்க்கைக்கு பலன். அல்லேலூயா. எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஒன்னே ஒண்ணுதான், நம்முடைய விசுவாசத்தின் பலனை விட்டு கொடுக்க கூடாது. இது நம்ம ஏற்கனவே கேட்ட சம்பவமா இருக்கலாம், கேள்விப்பட்ட காரியமா இருக்கலாம், ஆனால் ஒன்றே ஒன்றுதான், செய்தவர் கர்த்தர். அல்லேலூயா. இதன் மூலமா இன்னைக்கு நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையில இருக்கிறோமோ அந்த நிலைமையில கர்த்தர் நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் செய்தால் அது ஒரு நாள் என்ன பண்ணாது, தடைப்பட முடியாது. அதனால இங்கே எபிரேயர் 11:6 நமக்கு சொல்லப்பட்டபடியா நாம் விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் கேட்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது என்னவா, கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, பிரியமா இருக்க முடியாது. அதனால நாம் விசுவாசத்தோடு கேட்டால் கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொள்வோம். எரேமியா 29:13 வாசித்து முடிப்போம். எரேமியா 29:13. ஆமென். உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். ஒன்னே ஒண்ணுதான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். முழு இருதயத்தோட, முழு நம்பிக்கையோட, முழு விசுவாசத்தோட கர்த்தரை நாம் தேடுவோம். எலியா சூழ்நிலைகள் எதிராயிருந்த நிலைமையிலே கர்த்தரை தேடுகிறார். தைரியமாய் ராஜாவுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவ்வளவு ஊக்கமாய் அவருக்கு நம்பிக்கை கொடுத்தவர். அதற்கு பின்பாக அவர் போய் என்ன பண்றாரு, ஊக்கமாய் ஜெபிக்கிறார். அவர் ஜெபித்தது மாத்திரமல்ல, சூழ்நிலைகள் அந்த 6 தடவை போய் அந்த ஊழியக்காரன் பார்க்கும்போது எதிராக இருந்துச்சு. ஆனால் 7வது தடவையாய் அந்த கையளவு மேகத்திலே ஒரு நம்பிக்கை அவர் வைக்கிறார். அந்த கையளவு மேகத்தை கொண்டு கர்த்தர் பெரு வெள்ளத்தை கொடுக்கிறார். தேசத்திலே செழிப்பு உண்டாகிறது. இந்த நாளிலும் கூட கர்த்தர் நமக்கு சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் சரி, கையளவு மேகத்தை போல நம்ம இடத்துல காரியங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் சொன்னதை செய்து முடிப்பார். அல்லேலூயா.
கர்த்தர் நம்ம எல்லாவற்றையும் செய்து முடிக்க கொஞ்சத்துல கர்த்தர் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. துவங்கினதை முடிப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நாம் எல்லாவற்றுக்கும் சூழ்நிலைகளை பார்க்க வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்டிருக்கிற கர்த்தரை நாம் பார்ப்போம். நாம் கருத்தாய் ஜெபிப்போம். கர்த்தருடைய நன்மைகளை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நமக்கு மாத்திரமல்ல, நம்மை கொண்டு நம்முடைய தேசத்திற்கும் நன்மைகளை அவர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். இந்த வேளை கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை கொண்டு இதை பலப்படுத்துவாராக.